கல்யாண மாலையின் பணிவான இனிமையான வணக்கம். 16ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் மனமுவந்து அன்போடு வரவேற்கிறோம். அந்த 16 அப்படிங்கிற எண்ணம் சொல்லும் பொழுதே எல்லாரும் மனசுலேயும் ஒரு சின்ன பரவசம் ஏற்படும். என்ன காரணம்? அந்த குழந்தைகளின் குதூகலம், இளைஞர்களின் பரவசம் இரண்டும் இணையும் பருவம் அந்த 16. அதோடு பொறுப்புகளை சுமக்க தயாராகும் பருவமும் 16 தான். கல்யாண மாலை ஏற்கனவே நல்ல பொறுப்புகளை சுமந்து கொண்டிருந்தாலும் இன்னமும் வலிமையோடு, இளமையோடு, உயிர் துடிப்போடு, உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்த்துக்களோடு தன்னுடைய பணியை தொடரும் என்ற வார்த்தையை உங்கள் முன் பணிவாக வைத்து இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். பதினாறு ஆண்டுகள், 800வது வாரத்தை நோக்கிய பயணம், கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேல் நடந்த படப்பிடிப்பு, 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருமணங்கள். கல்யாண மாலையின் இந்த சரித்திர பயணத்திற்கு யார் காரணம்? கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிற இந்த பூமியில், இந்த தமிழ்நாட்டில் நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், வல்லவர்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், எங்களை எல்லாம் விட திறமையானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வரம் தேடும் பணியை எங்களுக்கு வரமாக அளித்த இறைவன் தான் இதற்கு காரணம். இறைவனுக்கு எங்களுடைய பணிவன்பான பக்தியை நன்றியாக காணிக்கையாக்கி இறைவணக்கம் பாட மிகச்சிறந்த பாடகர் சாஸ்வதி பிரபு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்தில் வியனுலகமைத்தாய். அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பலனல் அழகுகள் சமைத்தாய். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. அடுத்து கல்யாண மாலையின் வெற்றிக்கு அடுத்த காரணம் என்று நாங்கள் சொல்ல விரும்புவது சன் டிவி. இதுதான் கல்யாண மாலையின் இத்தனை பெரிய விஸ்தீர்ணத்திற்கு காரணம். நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் சன் டிவி கல்யாண மாலை தானே அப்படின்னு கேட்பாங்க. எங்களையும் சன் டிவியையும் அவர்கள் பிரித்து பார்த்ததே கிடையாது. நம்ம அந்த காலத்தில் தான் சொல்வோம், அலெக்சாண்டர் வந்து ஒரு குடையின் கீழ் உலகத்தை ஆண்டார் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ் மக்கள் அனைவரையும் தன்னுடைய டிஜிட்டல் கொடையின் கீழ் ஆண்டு கொண்டிருக்கும் சன் டிவிக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்யாண மாலை எத்தனையோ ஊர்களில் நடந்திருக்கிறது. நான் சொன்னேன் முன்னாடியே 100க்கும் மேற்பட்ட ஊர்களில் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஒவ்வொரு ஊர்களிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்ச்சங்கங்கள், தனி நபர்கள், விளம்பரதாரர்கள், எத்தனையோ நிறுவனங்கள், ஒவ்வொருத்தரும் வந்து செஞ்ச பணியை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. அந்த காலத்தினால் செய்த உதவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த வகையில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது நமக்கு அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அனைத்து நண்பர்களுக்கும், கல்யாண மாலையின் ஆர்வலர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2013லேருந்து பார்த்தீங்கன்னா 100 வாரங்களாக கல்யாண மாலை நிகழ்ச்சி யூஎஸ் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. யூஎஸில் வந்து 2013 6 ஊர்களில் பண்ணோம். இப்போ வந்து 2015 வந்து 4 ஊர்களில் பண்ணோம். ஸோ 100 வாரங்களுக்கும் மேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக யூஎஸில் போகிறது அப்படின்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருந்திருக்க வேண்டும். அந்த வகையில் வந்து யூஎஸில் செஞ்சு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் நான் இந்த மேடையில் நன்றியை சொல்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம் அது. அந்தந்த ஊர்களில் அவங்களுக்கு இருக்கிற பணிகளுக்கிடையே யூஎஸ் மட்டும் சொல்லலை, எல்லா ஊர்களிலும், அது டெல்லியாக இருக்கலாம், மும்பையாக இருக்கலாம், அகமதாபாத்தாக இருக்கலாம், பூனாவாக இருக்கலாம், அந்தமானாக இருக்கலாம், கோவாவாக இருக்கலாம், அல்லது துபாய், தோஹா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளாக இருக்கலாம், எல்லா ஊர்களிலும் போய் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது அப்படிங்கிறது சாமானியமான காரியம் இல்லை. அப்போ நாங்கள் போகிறோம் தைரியமாக அப்படின்னா யாரை நம்பி போகிறோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசர்ஸை நம்பி தான் போகிறோம். அந்த ஆர்கனைசர்ஸ் ஏதோ தங்க வீட்டு கல்யாணம் மாதிரி இந்த நிகழ்ச்சியை எடுத்து செய்து கொடுத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை தவிர கல்யாண மாலையில் வரன் அறிமுகம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உருவான பொழுது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய யோசனை இருந்தது, இதை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் வீட்டு குழந்தையை வந்து இந்த மேடையில் அறிமுகப்படுத்தினார்கள். அந்த பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த பெற்றோர்கள் மாத்திரமல்ல, இந்த சன் டிவியில் இந்த கல்யாண மாலையை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதை வந்து தன்னுடைய ரிலிஜன் மாதிரி எடுத்துட்டு நான் வாரம் தவறாமல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற ரசிகர்கள் தான் இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய பலம். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு எப்படி இந்த மேலே ரசனை வந்தது அப்படின்னு கேட்டால், மிகப்பெரிய பேச்சாளர்கள், இலக்கியவாதிகள், நடுவர்கள், சாமானியர்கள், தொழிலதிபர்கள், திரைப்படத்துறையினர், சங்கீதக்காரர்கள் என்று எத்தனையோ பேர் இந்த மேடையை அலங்கரித்திருக்கிறார்கள். பேச்சாளர்களாக வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்களின் பகிர்தல் தான் கல்யாண மாலையை இத்தனை பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. அதனால் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் எந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்றாலும் விளம்பரதாரர்கள் இல்லை என்றால் நிகழ்ச்சி வெற்றி அடையாது. ஒவ்வொரு விளம்பரதாரர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விஷன் டைம் திருமதி திரு ராமமூர்த்தி தொடர்ந்து ஒரு 15-16 வருஷமாக ஒரு நிகழ்ச்சியை சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் விஷன் டைம் திருமதி திரு ராமமூர்த்திக்கு உங்கள் வாழ்த்துக்களோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த கல்யாண மாலை அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் உருவான பொழுது எங்கள் குடும்பத்தில் மூத்தவர் திரு பிரமிட் நட்ராஜன் சொன்னார், இது ரொம்ப நல்ல கான்செப்ட், இதை நம்ம பெரிய லெவலில் எடுத்துன்னு போகலான்னு சொன்னார். அவருடைய தெய்வீகமான வார்த்தை தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எல்லாவற்றிற்கும் மேலாக கல்யாண மாலையின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் என்று ஒருவர் உண்டு. எங்கள் குடும்பத்திலே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு. எப்பொழுதுமே ஒரு சமூக பார்வை உண்டு, விசாலமான பார்வை உண்டு. எப்பொழுதும் அந்த சமூக பார்வையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் கல்யாண மாலை மோகன் அவர் செஞ்சால் இந்த விஷயம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நட்ராஜன் சார் உட்பட எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் சொன்னார்கள். அவங்க சொன்ன பொழுது அவர் தன்னுடையதாக்கி கொண்டார். அதாவது எனக்கு அவர்கிட்ட ஒரு சின்ன பொறாமை கூட உண்டு. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு சிம்பிளாக ரெடியாகி வந்துடுவார். வந்து ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்ட உடனே யார் வந்து கேட்டாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பொருத்தமான அழகான அன்பான குடும்ப பாங்கான ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக கிடைப்பார். அதே மாதிரி பொண்ணு வந்து உட்காந்தா நீ கேட்குற மாதிரி நல்ல படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற, உன்னை கண்கலங்காமல் பார்த்துக்கிற ஒருவர் கணவராக வந்து அமைவார். இதையே அவர் 15 ஆண்டுகளாக திரும்ப 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 சொல்லி இப்படி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், எந்த வேலையுமே அவருக்கு கிடையாது. அவர் அப்படி சொல்லி அதை ஒரு மந்திர சொல்லாக மாற்றிவிட்டார். அந்த மந்திர சொல்லுக்கு கிடைத்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கே,
அது நிஜமாவே அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும். நான் இதை மேடைக்காக சொல்லவில்லை. எத்தனை ஊர்களில் நாங்கள் போய் இறங்கினாலும் ஒரு பெரிய விஐபியை இல்லைன்னா ஒரு சாதனையாளராக நாங்கள் சந்திக்க போவோம். அப்போ எங்களுக்குள்ளே என்ன ஒரு பரவசம் இருக்கும் அப்படின்னா, அந்த சாதனையாளர்கள் என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட போய் வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போவோம். நான் இதை எந்த மிகைப்படுத்தலும் இல்லாமல் சொல்கிறேன். நாங்கள் போய் நுழைந்தவுடன் அவர்கள் சொல்லும், பெரும்பாலானவர்கள் சொல்லும் முதல் வார்த்தை, மோகன் சார் நான் உங்களுக்கு ஃபேன். இதுதான் அவர்கள் சொல்லும் முதல் வார்த்தை. அப்படி அனைவரது மனதையும் அவர் ஜெயித்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், தன் விஷயத்தை தான் சொல்லும் வார்த்தையை ஆத்மார்த்தமாக அவர் நம்பி சொல்கிறார். அதனால் தான் இத்தனை பெரிய வெற்றி சாத்தியமாயிற்று. கல்யாணமாலை மோகன் அவர்கள் வரவேற்புரையாற்றார்.